ஒரு பென்சில் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பென்சில்ஸை அவங்க வெளியில் அனுப்புவதற்கு முன்பாக அவைகளுக்கு சொல்லப்பட்ட அறிகுறி என்னவென்று சொன்னால், நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், ஒருவருடைய கைகளுக்குள்ளாய் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கணும். 2வது, அடிக்கடி உங்களை ஷார்ப்பன் பண்ணுவாங்க. 3வது, ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் மட்டும் அதை அழிக்க முடியாது, அதை புதுப்பிக்க முடியாது. 4வது, உங்களுக்கு வெளியில் இருப்பதை காட்டிலும் உள்ளே இருக்கிறதா ரொம்ப முக்கியமானது, அதை கவனமாய் காத்துக்கொள்ளுங்க. 5வது, நீங்கள் எந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டாலும் அந்த இடத்துல ஒரு மார்க்கை விட்டு செல்லணும், மறந்துடாதீங்க என்று சொல்லி, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இது கோர்வையாய் தோணுதில்ல, அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. வேதம் சொல்கிறது, கடவுள் குயவன், நாம் களிமண். அவருடைய கைகளுக்குள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் நம்மை அழகாக வணைந்து கொள்வாராம். இந்த உலகத்தில் அநேக முறை நம்மை பல காரியங்கள் நம்மை ஷார்பன் செய்யும், அது நமக்கு வலிக்கும். நம்ம இருக்கிற இடத்துல ஒரு முக்கியமான இம்பேக்ட் செய்யணும்னு சொல்லி நம்ம செய்கிறோம், ஆனால் அதை செய்ய முடியாமலே போயிடுறோம். ஒரு 3 ரூபாய் பென்சிலுக்கே இந்த அறிகுறி சொல்லப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்டதுன்னு சொன்னால், அப்பொழுது இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் கூட ஏதோ ஒரு காரியத்தில் உடைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால், எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த தப்பை நம்முடைய சொந்த முயற்சியில் அதை அழிக்கவும் முடியாது, அதை புதுப்பிக்கவும் முடியாது. கடவுள்கிட்ட கேட்போம், என்னை மன்னிங்க, இந்த சூழ்நிலையில் எப்படியாவது ஒரு புதிய காரியத்தை செய்ய உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். வேதம் சொன்னபடி அவர் குயவன், நிச்சயமாய் நம்மை அழகாய் வணைந்து கொண்டு மற்றவங்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவதை நீங்கள் பார்க்கத்தான் போகின்றீர்கள். ஒரு நிமிடம் முடிந்தது, மீண்டும் சந்திப்போம்.